அவர் எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு தலையெழுத்தை மாற்றலாம். பாகம் 1 அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இதில் பாகம் 1, 2, 3 அப்படின்னு நான் கொண்டு போகணும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பேசுகிறாங்களோ பார்க்கலாம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இவர் கடந்த 30 ஆண்டு காலமாக மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார், சேவையாற்றி வருகிறார்கள் ஐயா அவர்கள். பாரத ஸ்டேட் வங்கியில் கடந்த 35 ஆண்டுகளாக சேவையாற்றி ஓய்வு பெற்றுள்ளார்கள். இவர் வந்து நிறைய பகவத்கீதை நூலை எழுதியுள்ளார்கள். பகவத்கீதையும் வேதாத்திரியமும், பைபிளும் வேதாத்திரியமும், திருக்குறளும் வேதாத்திரியமும், ராமாயணமும் வேதாத்திரியமும், மனிதனின் மறுபக்கம் போன்ற சிறப்பான 9 வகையான நூல்களை ஐயா அவர்கள் எழுதியுள்ளார்கள். இவர் ஐயா அவர்கள் வெளிநாடுகளில் வேதாத்திரிய சிந்தனையை பரப்புவதில் நிறைய சூம்களில் ஐயா நிறைய பங்கு பற்றியுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, நமது இலங்கை மனவளக்கலை மன்ற ஆரம்ப காலத்தில் ஐயா அவர்கள் கொழும்புக்கு 2-3 முறை விஜயம் செய்து எங்களோடு எல்லா தவமையங்களுக்கும் மன்றங்களுக்கும் சென்று நம்மளோடு இருந்து நம்மளோடு சேவையாற்றியவர் ஐயா அவர்கள். அதுக்காண்டி ஐயா அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். அவர் இன்று எடுத்துக்கொண்டிருக்க இந்த நல்ல அருமையான தலைப்பு அது என்னென்னு பார்க்கலாம். ஐயா அவர்கள் நிறைய பல சிந்தனைகளை வேதாத்திரி மகரிஷி அவருடைய சிந்தனைகளை ரொம்ப தெளிவாகவும் நமக்கு புரியும்படியும் ஐயா அவர்கள் அதாவது ஒரு எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுப்பார். மற்றவங்களாம் பேசுகிற மாதிரி இல்லை. ஐயா அவர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப உணுகி ஆராய்ஞ்சு அது உள்ளுக்கு போயிட்டு அதை அலசி ஆராயிறவர். அப்படிப்பட்ட நல்ல பல சிந்தனைகளை நமக்கு அழைத்து வருகிறார்கள். ஐயா அவர்களை இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் அறங்காவலர்கள், மன்றத்தின் அன்பர்கள் சார்பாக ஐயாவை வருக வருக என்று அவர் வரவேற்று இந்த சிறப்புரையை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இலங்கை மனவளக்கலை மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து அருள் தொண்டாற்றுகின்ற அன்பு உள்ளங்களுக்கும், இந்த இணைய நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். சார்ந்த பெருமக்களே, தலையெழுத்தை மாற்றலாம் என்ற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் துவங்க இருக்கின்றோம். தலை எழுத்து மாற்றம். தலை உடலுக்கு செயலகம், தலைமைச் செயலகம் என்று சொல்வார்கள். தலையின் கட்டளை இல்லாமல் உடல் செயல்பட இயலாது. இதே போல உலகுக்கு தலைவன் இறைநிலை. அவன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அந்த ஆண்டவன் கட்டளை இல்லாமல் பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்க இயலாது. தலையெழுத்து என்றால் தலையில் உள்ள எழுத்து என்று பொருள் அல்ல. தலைவன் எழுதிய எழுத்து, தலைவனாகிய இறைவன் எழுதிய எழுத்து. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓரெழுத்தும் மாறாதே என்றார் கவிஞர் மருதகாசி. தலையெழுத்தால் ஆட்டி வைக்கப்படாத மனிதனே இல்லை. அந்த ஆட்டத்தில் சிக்கி தவிக்காத மனிதனும் இல்லை. ஏன் தலையெழுத்து, இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குது என்று புலம்பாத சலிக்காத மனிதனும் இல்லை. ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரை கண்ணா, ஆசி என்னும் தொட்டிலே விழாதாரை கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு,
என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு என்ற கண்ணதாசன். அப்படி தலையெழுத்து ஏதோ ஒரு திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறது என்ற கருத்தில் எல்லோருக்கும் புரிதல் உண்டு. அந்த திட்டங்கள் மனிதன் போடுகின்ற திட்டத்தோடு ஒத்து போவதில்லை என்பதிலும் உடன்பாடுதான். இதை எழுதுபவன் இறைவன் என்பதும் எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சத்தியமே. இறைவனின் மொழியை பள்ளி கல்லூரிகள் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதும் தெரிந்தது. இவன்தான் இறைவன், இவள்தான் இறைவி என்று காட்டி தந்தவர்கள் கூட இந்த விதியின் சட்டத்திலிருந்து விலக்கு பெற முடியாமல் விதியோடு போனவர்கள் தானே. அங்கும் இங்கும் அலை போலே தினம் ஆடிடும் மானிட வாழ்விலே எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார் என்கிறது கண்ணசுடைய வரிகள். இன்னொரு பாடலே வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம். நம்ம முதல் வீடு தாயின் கருவறை, அதான் கல்லறை வரைக்கும் உள்ள வீடுகளிலே முதல் வீடு தாயின் கருவறை. அந்த கருவறை என்ற வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டால் நாளும் நடக்கலாம். என்ன நாளு? இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இதுதான் வாழ்வின் அனுபவம். இந்த நாளும் தெரிந்து நடந்து கொண்டால் நல்லா இருக்கலாம். இவற்றுக்கான காரண காரியங்களை ஐயமின்றி தெளிவாக அறிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாகும். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா என்றார் இன்னொரு பாடல் இல்லை. இப்படி இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தலையெழுத்தை எழுதியது ஏன்? எந்த அடிப்படையில்? இதற்கான விளக்கத்தை பெற்றால் மட்டுமே நாமும் நம் சந்ததியும் சிறப்படையும். இறைவன் உருவத்தில் இருப்பதாக கோடிக்கணக்கான பேர் நம்புகிறார்கள். அவர்களை சில பேர் நம்ப வைக்கிறார்கள். உண்மையிலேயே இறைவன் உருவத்தில் தான் இருக்கிறான் என்றால் அவன் எந்த மொழியில் எழுதுகிறான் என்பதை அந்த இறைவனையே ஆய்ந்து தெளிந்த மகான்கள் அவன் எந்த மொழியிலே எழுதுகிறான் என்பதை எட்டி பார்த்து நமக்கும் சொல்லியிருப்பார்கள். அப்படி இதுவரை யாரும் சொல்லவில்லையே. அப்ப என்ன சாத்தியமாக இருக்கும்? எட்டி பார்க்க முடியவில்லை. ஏன் எட்டி பார்க்க முடியவில்லை? இறைவன் உருவத்தில் இல்லை. எனவே தலையெழுத்தை எழுதுகின்ற இறைவன் அருவமாக இருப்பதாக சித்தர்களும் ஞானிகளும் நிரூபித்ததை நாமும் ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. பைபிளிலே யோவான் சுவிசேஷத்தினுடைய முதல் வசனமே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதுதான் முதல் வசனம். வார்த்தை என்ற வடிவத்திற்கும் ஓசை என்ற காந்த தன்மாற்றத்திற்கும் மூலம் எது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது, தேவனாய் இருந்தது என்றால் அந்த இறைநிலை அரூபம், அந்த அரூபத்திலேயே இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. உள்ளத்து மொழிதனை கற்றுக்கொண்டால் உலகத்து மொழிகள் தேவையில்லை என்பார்கள் மகான்கள். என்றால் உள்ளத்தின் மொழி மட்டும் அல்ல, இறைவனின் மொழியே மௌனம் தானே. கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி
அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம் என்ற தாய்மானார். இப்ப மௌன உருவம் அற்றது. அப்போ அதனுடைய மொழியும் மௌனமே. நம்முடைய உள்ளத்தின் மொழியும் மௌனமே. ஆசையில் கல்லாகி, அச்சத்தில் மெழுகாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி என்கிற கண்ணதாசன். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி. மனதுக்கு மூலம் மனசாட்சி. அந்த மனசாட்சி தான் அத்தனையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி நமக்கு காலத்தால் மலர்ச்சியும் கொடுக்கிறது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அப்படி மௌனத்தின் எழுச்சி ஓசை, ஒளி அலைகளின் பருப்பொருள் வடிவமே எழுத்து. எழுத்துக்களின் கோர்வையான வார்த்தைகளின் தொடர் அமைப்பே வாக்கியங்களும் கருத்துகளும். எனவே கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட வரைமுறைகளை இலக்கணம். ஆகவே ஒளி இல்லை என்றால் மொழி இல்லை, ஒளி இல்லை என்றால் மொழி இல்லை. ஒளி என்பது என்ன? அந்த சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற இயக்கத்தில் தோன்றிய காந்தத்தின் தன்மாற்றம். அழுத்தம், ஒளி, சுவை, மனம். எழுத்து என்பது புள்ளிகளின் அணிவகுப்பு, அணுக்களின் கூட்டு, பரு வடிவம். அப்போ பருப்பொருளாக தோற்றமளிப்பது எழுத்து. அந்த எழுத்தை உள்ளடக்கியிருப்பது காந்த தன்மாற்றமாகிய ஒளி அலைகள். எனவே ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை உணரப்பட்ட போது ஒளியாக வெளிப்பட்டது. எனவே ஒளிக்கு மூலம் காந்தலைகள், காந்தத்துக்கு மூலம் உயிர், உயிருக்கு மூலம் இறைநிலை. எனவே இவற்றை மையம் கொண்டு, இருப்பு, இயக்கம், காந்தம் என்ற முப்பரிமாணத்தை மையம் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட மொழியிலே கூட உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று 3 வகை நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். இவற்றிலே மெய் எழுத்து உச்சரிக்க முடியாதவை. உயிர் எழுத்தின் துணை இல்லாமல் மெய்யெழுத்தை உச்சரிக்க இயலாது. எனவே மெய் என்பது இறைநிலை, உயிர் என்பது இயக்க நிலை, உயிர்மெய் எழுத்து காந்த நிலை. இப்படி இருப்பு, இயக்கம், காந்தம் 3ம் இணைந்த நிலை பிரபஞ்சம். இதே வள்ளுவ பெருந்தகையும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார். இதை பொதுவாக மொழிக்கு அகரம் முதல் எழுத்தை போல உலகுக்கு முதல் இறைவன் என்று ஒரு 10 வார்த்தைகள் முடித்து விடுவார்கள். அவ்வளவு குறிய பொருள் உள்ளதல்ல இந்த குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடிப்படையில் ஆ என்பதுதான் ஜீவன்கள் வாயை திறக்கும் போது எழுகின்ற முழு முதற் ஓசை. அதையே மையமாக கொண்டு எல்லா மொழிகளிலும் அகரத்தை முதல் ஓசையாக அமைத்தார்கள். உச்சரிக்க இயலாத மெய்யெழுத்துக்களை உயிரோடு இணைத்தால் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆவது இல்லையா? அது ஒரு வகை. இன்னொரு வகை, மெய்யெழுத்தின் புள்ளியை நீக்கிவிட்டால் உயிர்மெய்தானே. இம் என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிரை சேர்த்தால் மா ஆகிறது. இது ஒரு வகை.
இம் என்ற மெய்யெழுத்தில் புள்ளியை நீக்கிவிட்டால் மாதானே. எனவே ஆ ஈக்குவல் டு புள்ளி. ஆ என்பது புள்ளிக்கு சமமாகிறது. எனவே ஆ என்பது புள்ளி, புள்ளி என்பது துகள், துகள் இறை துகள், இறை துகள் இறைநிலையின் பின்னம். அது அனைத்து தோற்றங்களுக்கும் மூலக்கூறு. அணுவுக்கும் மூலம் இறை துகள் தானே. எனவே தெய்வம் பல மாற்றங்களாகி மீண்டும் தெய்வமாக முடிகிறது என்னும் கருத்தை உள்ளடக்கியதால் ஆ என்ற எழுத்து இறைநிலையின் பரிமாணத்திற்கு ஊமையாகிறது. அதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். எனவே வாய் திறந்து சொல்ல முடியாத மெய்யெழுத்துக்களை போல் வார்த்தைகளால் விளக்க இயலாதது தெய்வம் என்பது இங்கே அடிப்படை கருத்து. தாய்மானவர் சொன்னதை போல கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம். இதை கண்ணதாசன் சொன்னார், விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. மிக அற்புதமான வரிகள் இது. அதாவது ஒரு 4 வரிகள். நீண்ட மதிச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்த வெளி பொற்சபையே, விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே என்ற பல்லவியோடு ஒரு பாடல் தொடங்கும். இதனுடைய பொருள் என்ன? நீண்ட மதிர்ச்சுவர் புரிகிறது, நெட்ட நெடும் கோபுரமும் புரிகிறது, சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்த வெளி பொற்சபையே. இந்த கோபுரமும் மதிர்ச்சுவரும் ஒன்றை மறைத்திருக்கிறது. எதை? அந்த விக்கிரகம் தெரியல. உள்ளே பயணித்து கருவறை அடைந்த போது விக்கிரகத்தை கண்டேன். அந்த விக்கிரகமும் ஒன்றை மறைத்திருக்கிறது. என்ன? அதன் மூலம் அரூபம். எனவே சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்த வெளி, அந்த சுத்த வெளியை மறைத்து இந்த விக்கிரகமாக காட்சி தருகிறது. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள், உபனிஷத்துக்கள் இப்படி பல உண்டல்லவா, இவை எல்லாமே வாயிலே போட்டு துப்பிய உணவை போல் எச்சிலாகிவிட்டது. காரணம், இவற்றை உச்சரிக்காத ஆன்மீகவாதிகளே கிடையாது. ஆனால் எங்கும் நிறைந்த ஈஸ்வர பிரேமையோ அப்படி ஒருபோதும் எச்சிலாக்க முடியாது. காரணம், அதை உணர்ந்தவாறு சொல்ல முடியாது என்றார். உணர்ந்ததை உணர்ந்தவாறு சொல்ல முடியாது. இதை திருமந்திரம் நெத்தியடியான ஒரு ஓமானத்தோடு சொல்லுகிறது. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள். எதை தெய்வம் என்று பார்க்கிறாய்? விக்கிரகத்தையா? அட மூடனே, முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அந்த விக்கிரகம் ஒன்றை மறைத்திருக்கிறது, அதை பார். எப்படி பார்ப்பது? அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். நெற்றிக்கண், 3வது கண் மூலமாக பார். தெரியவில்லையே. எப்ப தெரியும்? பக்குவம் அடைந்தால் தெரியும். அதை மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றா சொல்லுமாறு எங்கனே. அந்த இறைவனை ஏன் சொல்ல முடியவில்லை என்றால், இது போல சொல்ல முடியவில்லை. குடும்பத்துல வயதுக்கு வந்த பெண் இருக்கிறாள், மகள். அந்த மகளிடத்திலே தாய் தன் கணவனோடு தூய்த்த இல்லற சுகத்தை விளக்க முடியுமா? மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றா சொல்லுமாறு எங்கனே. சரி, அந்த மகள் திருமணம் ஆகி இல்லறத்தை மேற்கொள்கின்ற போது
தாய் பெற்றது போன்ற அதே அனுபவத்தை பெறுகிறாளா இல்லையா? இது போல் அந்த ஈஸ்வர தரிசனம் என்பதை அனுபவத்தில் அறியலாமே தவிர வார்த்தைகளால் விளக்க முடியாது. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. சத் என்றால் இறைநிலை, இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. அந்த விக்கிரகம் பார்ப்பதற்கு சும்மா இருக்கிறது, ஒன்றும் செய்யவில்லை. உண்மைதானா? அந்த விக்கிரகத்திற்குள் ஒரு சூட்சுமமான இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? இந்த பிரபஞ்ச சக்தியை அந்த கோபுர கலசங்கள் ஈர்த்து தன்வசப்படுத்தி அவற்றை கீழே பிரம்மரந்தன் வழியாக கீழே செலுத்தி விக்கிரகத்தின் அடியில் இருக்கின்ற செப்பு தகடு அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தன்வயப்படுத்துகிறது. அது மட்டுமா? அந்த ஈர்க்கப்பட்ட பிரபஞ்ச சக்தி சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தர்களின் உடலோடும் உள்ளத்தோடும் கலந்து அவனுக்கு சாந்தத்தையும் விவேகத்தையும் அளிக்கிறது. அப்போ அந்த விக்கிரகத்திற்குள் காற்று ஊடுருவுகிறதே, அந்த பயணம் இயக்கம் தானே. எனவே வினை கடந்த தத்துவம் அந்த விக்கிரகம். இப்படி எந்த ஒரு சொல்லுக்கும் வார்த்தைக்கும் எட்டாத மௌன ஒரு வெளி அந்த இறைநிலை. கருத்து என்ற வார்த்தையில கரு என்பது கருவாகிய மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு என்றார் வள்ளுவ பெருந்தகை. எந்த எழுத்தை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் எதனால் ஆனது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எழுத்தின் மூலம் புள்ளிகள், புள்ளிக்கு மூலம் இறை துகள், துகளுக்கு மூலம் இறைநிலை. எந்த பொருளும் அணுக்களின் கூட்டு, அணுவுக்கு மூலம் இறை துகள், அந்த துகளுக்கு மூலம் இறைநிலை. இப்படி எதை கண்டாலும் அதனுடைய உட்பொருள் என்ன என்று ஆய்ந்து பார்த்தால் எல்லாம் ஒரே பொருளின் பல்வேறு பரிமாணங்களே. அதனால் அந்த மெய்ப்பொருள் என்ற இறைநிலை எந்த மொழியில் நம் தலையெழுத்து எழுதுகிறான் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். வடிவம், தோற்றம், இயக்கம், இருப்பு, இயக்கம், காந்தம் சொல்கின்றோமே, அதுபோல் இந்த முப்பரிமாணத்திற்கு மூல முதல்வன் அந்த சுத்த வெளியாகிய இறைநிலை. அது அடைந்த தன்மாற்றம் இந்த பிரபஞ்சம். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வமாம் என்கிறார் மகரிஷி. எல்லையில்லாத இறைவெளியே சக்தியாகி விண் முதல் பஞ்ச பூதங்களாகி பல்வகை ஜீவன்களாகி இறுதியில் மனிதனாக நிறைவு பெற்றது. தோன்றிய அனைத்தும் ஒரு இயக்க காலத்திற்கு பின் மீண்டும் இறைவழியாகவே மாறிவிடுவதால் அந்த மூலப்பொருள் எந்த காலத்தும் குறைபடுவதே இல்லை. அதுதான் வற்றாயிருப்பு. அதுவே எல்லாவற்றிலும் அறிவாக இருந்து ஆட்சி செலுத்துவதால் அது பேரறிவு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. இந்த அறிவேதான் ஆற்றலாக மாறுகிறது. அறிவேதான் ஆற்றலாக மாறுகிறது. அறிவே ஆற்றலாக மாற்றம் பெற்றதால் தான் அந்த அறிவின் சீர்மை ஆற்றலிலே இயக்க ஒழுங்காக செயல்படுகிறது. The order of function in everything, every motion, at all times is consciousness. எல்லா தோற்றங்களிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா காலத்திலும் இயக்க சீர்மையாக அமைந்திருப்பது அறிவு. காரணம், அறிவு எழுச்சி பெற்று ஆற்றலானதால். காலம், காலத்தின் நுண் அழகு என்ன? ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் இடைப்பட்ட நுண்மையான தூரமே காலம்.
இதை விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் நுணுகி இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறு கருத்தை சொல்லலாம். ஒரு வினாடி நேரம், ஒரு சொடுக்கு நேரத்தை விஞ்ஞானிகள் 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகளாக பிரித்திருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 1,00,000 கோடி பைக்கோ செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அப்படி என்றால் ஒரு பைக்கோ வினாடியின் கால நீளம் எவ்வளவு இருக்கும்? இதைவிட சில கோடி மடங்கு நுட்பமானது காலத்தின் நுண்ணழகு. அது எங்கே பிரசவித்தது? இறைவனே காலமாகிறான். அதனால் காலன், காளி, காலம் என்று சொல்லப்படுகிறது. காலன் என்றால் சிவபெருமானின் உத்தரவு பெற்ற ருத்ரமூர்த்தி, அந்த யமதர்மன். அதே போல சிவபெருமானின் சக்தி வடிவம் காளி. அப்ப இயக்கம் அனைத்தும் ஒரு காலத்தில் முடிந்து போகின்றது. அந்த நீட்சி, அதான் காலம். இதுல ஒரு நுட்பம் என்ன என்றால், நம்ம காலம் என்ற வார்த்தையை பொதுவாக பயன்படுகின்றோம். உண்மையிலேயே காலம் என்ற சொல் நிகழ்வை மட்டுமே குறிக்கும். தோற்றத்திற்கும் மறைவுக்கும் இடைப்பட்ட நீட்சி, அது காலத்தின் பெரு வடிவம். அது நீட்சி என்பதான் சரியான வார்த்தையை தவிர காலம் என்று சொல்ல முடியாது. காலம் என்றால் நிகழ்காலம் மட்டுமே. எப்படி பொருள் 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 என்று நாம் குறிப்பிடுவதால் பொருளாகிய தெய்வத்தை மெய்ப்பொருள் என்று ஒரு வார்த்தை சேர்த்தோமோ, அதே போல நீட்சி என்பதை நாம் கணக்கில் கொள்ளாததுனால காலமே இங்கே இரு பொருள்களிலே பயன்படுத்துகின்றோம். உண்மையில் காலம் என்பது நிகழ்வு மட்டுமே. நிகழ்வுக்கு எல்லை கிடையாது. அது பைக்கோ வினாடியை விட மிக குறுகியது. இப்படி அந்த சுத்த வெளியாகிய இறைநிலையில் இயக்கம் இல்லாத காரணத்தினால் அங்கு செயல் விளைவு தத்துவம் கிடையாது. தலையெழுத்து அங்கே எழுதுவது முடியாது. அது சுத்த வெளி மட்டுமே, மாறாத இருப்பு. மாறிய இருப்பு இறைநிலை மாற்றம் இல்லாதது அல்ல. அது மாறுவதாகவும் மாற்றம் இல்லாததாகவும் இருக்கிறது. மாறியது பிரபஞ்சம், மாறாதது சுத்தவெளி. மாறியது சிறு அளவு, மாறாதது எல்லையில்லாத அளவு. எனவே அந்த எல்லையில்லாத பரம்பொருளாகிய அந்த சுத்தவெளியில் இயக்கம் இல்லாத காரணத்தால் அங்கு செயல் விளைவு என்பதும் இல்லை. தலையெழுத்தும் அங்க கிடையாது. அந்த சிவமே எழுச்சி பெற்று சக்தியாகி இயக்கத்தில் வந்ததில் அந்த சிவத்தின் பேரறிவு இயக்கத்தின் ஊடே செயல்பட்டு செயல் விளைவு நீதியாக வெளிப்படுகிறது. எந்த இடத்துல துவக்கம் பாருங்களேன். சுத்த வெளியின் தன்னிருக்கம் அதிர்வுகளாகி அழுத்தமும் அதிர்வுகளும் இணைந்த போது நொறுங்கியது துகள்கள். அப்போ இறுக்கத்தோடு அதிர்வு தோன்றியதால் வந்த விளைவு நொறுக்கம். அந்த நொறுக்கத்தின் வெளிப்பாடு இறை துகள்கள். அந்த இறை துகள் இயங்கிய போது தோன்றிய விரிவலை சூழ்ந்திருக்கின்ற வெளியோடு கலந்த போது எழுந்த விரிவலையின் விளைவு காந்தலைகள். அப்போ செயலுக்கேற்ற விளைவு என்ற விதி இறைவன் தன்னதிர்வின் மூலமாக நொறுங்கிய போதே விளைவு தோன்றிவிட்டது. அந்த விளைவு இறை துகளிலே வந்த போது அந்த இயக்கத்திற்கு இயல்பொக்க விதி என்று ஒரு பெயர் வைத்தார்கள். அது ஏன் இயல்பொக்க விதி என்றால், எழுச்சி பெற்ற வேகம் நேராகத்தான் போகும். பாதையில வண்டி ஓட்டுகிறோம், நேரத்துல போயிட்டு இருக்கிறோம். இதே வண்டியை சர்க்கஸ் கூடாரத்துல அந்த மரண கூண்டுக்குள் மோட்டார் சைக்கிள் வீரர் சொல்லி ஒரு நிகழ்ச்சியில
அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த மோட்டார் சைக்கிள் அந்த கூண்டுக்குள் போன பிறகு கதவை அடைத்து விடுவார்கள். இதுவரைக்கும் நேராக வந்த மோட்டார் சைக்கிள் கூண்டுக்குள் போன பிறகு என்ன ஆகிறதுங்க? சுற்றுகிறது. இதே போல இறைத்துகள் விண்ணப்பட்டதால் வேகம் எழுச்சி பெற்ற நேரத்தான் போகும். ஆனால் சுத்த வெளி எல்லா பக்கத்திலும் சூழ்ந்து அழித்து கொண்டிருந்ததனால் அதற்கு ஏற்ப தன்னை தக அமைத்துக் கொண்டது. அது நேராக போகாமல் தன்னைத்தானே சுழல தொடங்கியது. அப்போ சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னை தக அமைத்துக் கொள்கின்ற அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய இயல்பு தான் அந்த விதி, இயல்பொக்க விதி, தி லா ஆஃப் மியூட்டேஷன். அந்த இயல்பொக்க விதி தான் இப்ப கொரோனா 200 முறை மியூட்டேஷன் ஆகி இப்ப உயிரை வாங்கிட்டு இருக்குது. அப்ப அந்த மியூட்டேஷன் இல்லாத இடமே கிடையாது. அது தோங்கிய இடம் இறைத்துகள் தோன்றிய போது இயக்க விதி தோன்றியது, இயல்பொக்க விதி தோன்றியது. சில கோடி இறைத்துகள்கள் குவிந்து விண் ஆகின்ற போது அந்த விண்ணில இருந்துதான் விதி தோன்றியது. செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி தோன்றுகிறது. For every action there is an equal and opposite reaction. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் துல்லியமான எதிர்வினை உண்டு. அது பஞ்சபூதங்களிலே. அப்போ இயல்பொக்க விதியே பஞ்சபூதங்களில் இயக்க விதியாக செயல் விளைவாக மாற்றம் பெறுகிறது. அந்த செயல் விளைவு என்பது எங்கே சிறப்பாக பொருந்தும் என்றால் மனிதனிலே, ஜீவன்களிலே தான். என செயல் என்பது ஜீவன்களின் இயக்கம். பஞ்சபூதங்களில் இயக்கம் மட்டும்தான், அது செயல் என்று சொல்ல முடியாது. என்றால் அது மனம் விரும்பி செய்வது இல்லை. மனம் இல்லாததால் அது செயலும் அல்ல. இயல்பொக்கத்தால் இயங்குவதால் அது இயக்கம் மட்டுமே. எனவே இந்த மூன்றையும் இணைத்து பகவத்கீதையில ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. வினை தலைமை, வினை வினை பலன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் செய்விக்கிறது. சில 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வேதவியாச பகவான் மிக அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வைத்தார். இது வினை தலைமை, வினை வினை பலன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் செய்விக்கிறது என்றால் இறைவன் வேறு இயக்கம் வேறா? இறைவன் வேறு இயக்கம் வேறா? ஆம், இறைவன் வேறு இயற்கை வேறு. மூலம் இறைவன் தான். சுத்த வெளி இறைநிலை. இயற்கை என்பது இயல்பொக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பிரம்மலோகம். எனவே இறைவன் இதை உண்டு பண்ணவில்லை. எங்கே வந்தது? இயக்கத்திற்கு ஒரு விளைவு என்று விதி. அதே போல் செயலுக்கு தக்க விளைவு என்ற வினை விளைவு கொள்கை, இது ஜீவன்களிலே வந்தது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் தான் வினைக்கு எதிர்வினை, செயலுக்கு விளைவு என்ற விதி உண்டே தவிர பிரபஞ்சத்திற்கு மூலமாகிய சுத்த வெளியில் இல்லை. அப்ப இந்த விதியை வகுத்தது யார்? அறிவு தானே. அப்போ சுத்த வெளியில் இருந்த அறிவு இயல்பாக இருந்தது, ஒன்றும் அங்க விதி கிடையாது. அதுவே இயக்கத்தில் பிரபஞ்சமாக வருகின்ற போது அந்த இயக்கத்திற்கு தகுந்த சீர்மையாக வெளிப்பட்டதே, அந்த சீர்மை தான் விதி என்று ஒரு வார்த்தை. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விதி செயல்படுகிறது. அந்த விதி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் செயல்படுகிறது. இந்த மனிதனிலே வினை என்று சொல்கின்றோம். விதி வினை என்று சொல்கின்ற போது நம் உடலிலே
98.4 டிகிரி F சூடு, 120க்கு 80 ரத்த அழுத்தம். இது பொதுவாக மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆரோக்கியம் என்று இயற்கை விதித்திருக்கிறது. இயற்கை நீதிப்படி அமைந்த விதி. இந்த ரத்த அழுத்தம் ஏறுவதும் இறங்குவதும் விதியினால் அல்ல, நம்முடைய செயல்களால் மாறுகிறது. அப்போ 120க்கு 80 என்பது விதி வகுத்தது. அது ஏற்றத்தாழ்வு பழகுவதற்கு காரணம் வினை விளைவு, நாம் செய்த செயல்களின் விளைவு, நாம் சாப்பிட்ட உணவு வகைகளின் விளைவு, நாம் உணர்ச்சி வயப்பட்டு கோபம் பொறாமைப்பட்டதன் விளைவு. இதுதான் வினை விளைவு, செயல் விளைவு. எனவே விதியின் விளைவு மதியை கொண்டு மாற்ற முடியும் சொல்லுவார்கள். காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன், காலமே மதியனுக்கோர் கருவியாம் என்றால். ஞாலத்தில் விரும்பியது நன்னுமோ என்றேன், நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றார் மகாகவியுடைய பாடல். எனவே அந்த விதியே மதியை கட்டுப்படுத்துகிறது. உதாரணமா, ஒரு இரும்பு தகடை நீரிலே போட்டால் மூழ்கிவிடும் என்பது விதி. இது எல்லோரும் ஒப்புக்கொண்ட விதி. சிலர் சொல்வது என்ன? அந்த விதியை மதியால் மாற்றிவிடலாம். அந்த தகடை மடித்து போட்டால் மிதக்கும், அதை நாம் கப்பலாக பயன்படுத்தலாம். இது மதி என்பார்கள். இல்லை, ஒரு தகடை அப்படியே போட்டால் மூழ்குவது எப்படி விதியோ, அதே போல மடித்து போட்டால் மிதப்பதும் விதியேதான். இந்த 2 விதிகளை கண்டது மதி. அப்படி கண்ட பிறகு எது தனக்கு சாதகமானதோ அதை பயன்படுத்துவதும் மதியேதான். எனவே மதி என்பது விதியின் இயக்க சீர்மைகளை உணர்ந்து கொண்டு அதிலே எது தனக்கு நன்மை தரத்தக்கதோ அவற்றை பயன்கொள்கின்ற அறிவின் திறம் மதி. இது பருப்பொருளுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டால் போதுமா? வாழ்க்கை செயல்பாடுகளுக்கும் கொண்டு வர வேண்டுமே. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்று 2 உண்டு. நம்முடைய முன்னோர்கள் இருந்த காலத்தை விட இன்றைய காலத்திலே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது, வசதிகள் உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் உயர்ந்திருக்கிறதா என்றால் வாழ்க்கை தரம் வீழ்ந்து கிடக்கிறது. வாழ்க்கை வசதி உயர்ந்திருக்கிறது, ஆனால் வாழும் தரம் வீழ்ந்து விட்டது. ஏனென்றால் இங்கே அன்பு இல்லை, கருணை இல்லை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை குறைவு, தர்மத்தை மதிப்போர் எண்ணிக்கை மிக குறை. இவை எல்லாமே அதே விதியின் தீர்ப்பால் அதர்மமாக எழுதப்படுகிறது. சரி, இது எங்கே எப்படி எழுதப்படுகிறது? எப்படி எழுதப்படுகிறது? அதாவது பரிணாம நீதியில கடைசியில வந்தவன் மனிதன். இதுல ஒரு சிலர் மட்டுமே தனக்கு முன் நிகழ்ந்த சரித்திரத்தை பின்னோக்கி ஆராய்ந்து கண்டு தெளிந்து அந்த விதியை மக்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். இந்த நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ளும் அறிவு திறம் எல்லோருக்கும் கிடையாது. எனவே இந்த விதி மறைபொருளாகவே தொடர்ந்து இருக்கிறது. அதை நம்முடைய முன்னோர்கள் சித்திரகுப்தன் கணக்கு என்று சொல்லி வைத்தார்கள். நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், மேல் லோகத்துல சித்திரகுப்தன் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறார். அங்கே அவர் அமர்ந்து கொண்டு மனிதன் செய்கின்ற எல்லா தர்ம அதர்ம செயல்களையும் கணக்கு எழுதி கொண்டே வருகிறான். ஒரு நாள் அவன் அந்த கணக்கை இறைவனிடத்துல வாசித்து காட்டுவான். இறைவன் அதுக்கு தகுந்த தீர்ப்பு எழுதுவான் என்று
நமக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கருட புராணம் என்று ஒரு பேர். இதுல மலேசியாவில சிங்கப்பூர்லயோ ஒரு மலை பகுதியில இந்த கருட புராணம் எல்லாம் சிற்பங்களாக செதுக்கி இருக்கிறாங்க. அந்த சைனா கிளையில சிலர்கள்லாம் செய்திருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு பாவத்திற்கும் என்ன தண்டனை என்பதெல்லாம் அப்படியே காட்சியாக அந்த சைனா கிளையை வைத்து செய்து வைத்திருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க போய் பார்த்துட்டு வரல, அதை நம்ம கற்பனை செய்து கொண்டோம். உண்மையிலேயே அந்த வார்த்தைக்குரிய பொருள் என்ன சிந்தித்து பார்த்தீங்கன்றால், சித் என்பது உயிர், குப்த் என்றால் ரகசியம். அப்ப சித்திரகுப்த் என்றால் உயிரின் ரகசியம் என்று பொருள். அப்ப அந்த உயிரின் ரகசியம் எங்கே எழுதப்படுகிறது, எங்கே எழுத முடியும் என்றால், நம்முடைய நெஞ்சம், ஆத்மா என்று சொல்கின்றோமே, அங்கதான் எழுத முடியும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். சித்திரகுப்தனோ யமதர்மனோ மேல இருந்து எழுதுறது இல்லை, நம்மை துன்புறுத்துவது இல்லை. தன் நெஞ்சே தன்னை சுடும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. இது பைபிள் வசனம். எனவே இந்த நமக்குள் இந்த சித்திரகுப்தன் எப்படி உருவானான் என்றால், அது காந்த கருமையமாக அமைந்தது. இந்த காந்தம் என்பது இயக்கத்தில் வந்தது. இருப்பாகிய இறைநிலை இயக்கிய போது இயக்கத்தின் விளைவாக தோன்றிய விரிவலைகள் சூழ்ந்திருக்கின்ற வெளியோடு கலப்போற்று காந்தமாக மாறியதுன்னு சொல்லிட்டு, இந்த ஆத்மாவுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு அது அறிவு கெட்டியது. நம்ம டிவிடி இருக்கு பாருங்க, டிஸ்க், அந்த டிவிடி எடுத்து வச்சுங்க கையில இருந்ததுன்னா பக்கத்துல. அந்த டிவிடியில மையத்தில் துளை உண்டு. அதுக்கு பிறகு ஒரு சிறு 2-3 வட்டங்களோட ஒரு எல்லை, அதற்கு அடுத்து கொஞ்சம் பெரிய எல்லையில ஒரு எல்லை, அதன் பிறகு ஒரு சிறிய எல்லை இருக்கும். அது பிறகுதான் நாம் பதியக்கூடிய இடம் இருக்கும். இத பாருங்க, இது அப்படியே நம்முடைய ஆத்மாவுக்கு ஓமானம். என்ன, ஆத்மா என்பது புள்ளியை விட சிறுசா இருக்கும். இது ஒரு ஒட்டுமொத்தமா எடுத்து ஒரு 4-5 அங்குலம் இருக்குமோ, 6 அங்குலம் இருக்குமோ, எவ்வளவு பெருசு, அவ்வளவுதான். ஆனா அந்த அமைப்பு நான் இருக்கு பாருங்க, அது எக்ஸாக்ட்லி நம்முடைய ஆத்மாவுடைய அமைப்பு தான். எப்படி அந்த மையத்தில் இருக்கிறத, அந்த ஸ்பேஸ் தானே, அங்க காலி இடம் ஓட்டேன்னு சொல்றோம். உண்மையிலே அது காற்று இருக்கு அந்த இடத்துல. காற்றுக்கு மூலம் இறைநிலை. அப்போ பின்னப்பட்ட இறைநிலை ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது கரு மையமாக ஆத்மாவாக அமைந்திருக்கின்ற தூய்மை பொருள். அந்த புனிதத்துவம் எந்த இடத்திலையும் கலங்கப்படுவதே கிடையாது. அந்த சுத்தவெளியின் இயல்பு அப்படியே சுத்தவெளியாக நம்மிடத்துல இருக்கிறது. அதான் அந்த மையம். அந்த சக்தி எழுச்சி பெற்று சுழல்கின்ற போது அந்த 3 அலைச்சுழல் வரைக்கும் உள்ளது இறை துகள் நிலை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 4 முதல் 7, இது விண் இயக்க நிலை. அடுத்த ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது 8 முதல் 13 பரமாத்மா நிலை. நாம் பதிகின்றோமே அந்த இடம் ஜீவாத்மா நிலை. அது 14 முதல் 40 வரைக்கும். அதுலயும் பாருங்க, நீங்க ஏற்கனவே பதிந்த டிவிடி எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கால் இடம் இருந்தால் அந்த பதிந்த இடத்திற்கும் பதியாத இடத்திற்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப சிறப்பு என்னன்னு பாருங்க, பதிந்த இடத்திலே ஒரு வட்டத்துக்கும் அடுத்த வட்டத்திற்கும் இடைவெளி இல்லை. இதே போலதான் மையத்தில் பின்னப்பட்ட சுத்தவெளி இருக்க பியூர் ஸ்பேஸ், அதற்கும் 40 அலை வரைக்கும் விரிந்திருக்கின்ற ஜீவாந்த களத்திற்கும்
இடையில் எந்த விதமான டிமார்கேஷன் எல்லைகளும் கிடையாது. 40 அலை சுழலும், ஆனா இடைவெளி கிடையாது. மிக அற்புதமான உதாரணம் அந்த டிவிடி. நம்முடைய ஆத்மாவை அப்படியே அதுல பார்க்கலாம். சரி, இந்த காந்தம் கருமயமாக அமைந்ததுனால எல்லாவற்றையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கக்கூடிய இயல்புடையது. அது எப்படி இருப்பாக்குது பாருங்களேன். பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். மிக மிக அற்புதமான அடிப்படையான 8 வரிகளிலே ஒரு பாடல் மகர்ஷியுடைய கவி. ஒரு பசுவை பார்க்கிறோம். 8 அடி நீளம், 5 அடி உயரம். அதனுடைய நிறம், வண்ணம் எல்லாம் எடுத்துங்க. அவ்வளவு பெரிய பசு நம்முடைய விழிகளுக்கு வருகின்ற போது ஒரு கொசு அளவு, ஆனா வடிவம் கொசுவா இல்ல, பசுவே தான் சுருங்கி வருகிறது. இதிலேயே நீங்க உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இறைவெளிக்கு சூழ்ந்தழுத்தும் தன்மை உண்டு என்பதற்கு இந்த அலை சுருக்கமே ஒரு உதாரணம். பசுவிலிருந்து எழுகின்ற அலைகள் நேராத்தான் வரணும். ஆனா சுத்திருக்கின்ற வெளி அழுத்துவதனால அது குமிந்து கொண்டே வந்து நம்முடைய விழிகளை தொடுகின்ற போது ஒரு கொசு அளவிலே பசு தெரிகிறது. இன்னும் விழிகளை கடந்து உள்ள போகுது. விழித்திரை, ரெட்டினா. அங்கே போகின்ற போது இன்னும் குவிந்து சிறு புள்ளி என்று சொல்ல முடியாத அளவுக்கு குவிகிறது. எவ்வளவு குவிந்தாலும் வடிவம் மாறுவதில்லை. பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே பதிந்து அதன் நிழல் வடிவம். பசு உருவம் மூளைக்கும் போகுது. அது வரைக்கும் பசுவே தான். அதன் நிழல் வடிவம் ஜீவகாந்த பரவலில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களம் கருமையம். அப்போ ஒரு பொருளில் இருந்து வருகின்ற அலைகள், பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, இந்த முப்பண்புகளும் எவ்வளவு சுருங்கினாலும் மாற்றம் பெறாது. சுருங்கும், ஆனால் குவாலிட்டி, குணத்தை விட்டு கொடுக்காது. எனவே இந்த மூன்றும் இணைந்து ஒரு அலை எவ்வளவு நுணுகினாலும் அதே தோற்றமாகத்தான் நுணுகுகிறது. பசுவாகவே போய்தான் உள்ள பதியுது ஆத்மாவிலே. பசு மற்றும் பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். அப்போ மூளை வழியாக உள்ளே போச்சு, போய் ஜீவாந்த களமாகிய ஆத்மாவிலே பதிந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது ஒரு பசுவை பார்க்கின்ற காரணத்தினால மீண்டும் அந்த அழகு வெளிப்பட்டு மூளையில போய் மோதுகின்ற போது எண்ணமாக தோன்றுகிறது. அப்போ மூளை வழியாக உள்ளே போன போது அது டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் 4 பரிமாணங்களோடு உள்ள போச்சு. அந்த 4 பரிமாணங்கள் சுருங்கி 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 உள்ள ரெக்கார்ட் ஆச்சு. மீண்டும் ஆத்மாவிலிருந்து வெளியே வந்து மூளை மோதுகின்ற போது மீண்டும் அது டீகோடிங், அது பிரிவுபட்டு அதே பசுவாக உணர்கிறது. இப்போ ஆத்மா என்பது என்ன என்றால் ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். நம்முடைய உடலின் ஜீவகாந்த கருமையம், அதில் அனுபவங்கள் பதிகின்ற போது அதற்கு ஆத்மா என்று சிறப்பு. காந்த கருமையம், அனுபவங்கள் சேர்ந்தது ஆத்மா. அந்த ஆத்மாவிலிருந்து பிரதிபலிப்பு வருது இல்லைங்களா? அப்படி பிரதிபலிக்கின்ற போது அந்த அலைகளுக்கு மனம் என்று பெயர். இதுவரைக்கும் புலன்களையும் மூளையையும் தொடுகின்ற வரைக்கும் மனம் என்று பேரு. மூளையை தொட்டுவிட்டால் அது எண்ணமாக மாறும். புலன்களை தொட்டுவிட்டால் அது செயலுக்கு தயாராகும்.
இப்படி நம்முடைய ஆத்மா என்று சொல்லக்கூடியது காந்த கருமயமாக எல்லா அனுபவங்களையும் ஒன்று விடாமல் ஈர்த்து சுருக்கி எதிர்பார்க்கும். அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தது என்பார்கள். அது உறக்கத்திலேயும் பகலிலே நினைவிலேயும் அது தூங்குவதே கிடையாது. எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து உள்ள வைத்துக் கொண்டே இருக்கும். அந்த அனுபவங்களின் தொகுப்பு 14 முதல் 40 வரை உள்ள அலைக்களம். எனவே ஒவ்வொரு பதிவும் அனுபவமும் இங்க போய் பதிதல்லவா, அப்படி பதிந்தது அடுத்த பிறப்பு என்று வருகின்ற போது தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இப்படி சொத்தாச்சுங்க. தாயின் உடலிலிருந்தும் தந்தை உடலிலிருந்தும் உயிரணுக்கள் இணைகின்ற போது அந்த விந்து என்று சொல்கின்றோமே, அதை விஞ்ஞானம் காட்டுகிறது. ஒரு தலைப்பிரட்டை மாதிரி சின்ன வேல் போன்ற வடிவம் இருக்கும். அந்த முன்னாடி வேல் போன்ற பகுதி இருக்கும். அந்த நீண்டிருக்கின்ற கம்பி போன்ற பகுதி அதுகளுடைய வால் பகுதி. அந்த வால் அசைகின்ற போது அந்த வேல் போன்ற பகுதி முன்னோக்கி போகும். அதிலே அந்த கூர் முனை இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கருவட்டம் இருக்கும். இது ஒவ்வொருடைய ஆண் உயிரின் அமைப்பு. அந்த கருவட்டம் தான் ஜெராக்ஸ் காப்பி. தந்தையினுடைய அனுபவங்கள் எத்தனை அனுபவம்? இவர் பெற்றது பிரார்த்த கர்மம், இவர் கொண்டு வந்த முன்னோர் சொத்து சஞ்சித கர்மம். இந்த இரண்டையும் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த முன்னாடி வச்சிருக்கும். அது தாயின் கருமுட்டையோடு இணைகின்ற போது அது சிசுவாக மாறுகிறது. அப்போ இந்த இரண்டு உயிரணுக்கள், தாய் தந்தை உயிர்கள் இணைந்து 2 பேருடைய குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளுடைய பதிவு இணைந்துதான் ஒரு சிசுவுக்கு 14 தலைமுறையின் பதிவுகள் அங்கே இடம் மாறுகின்றன. அது கருவாகிறது. இப்படி ஒவ்வொரு தலைமுறை உடலாக வருகின்ற போது பிரசவம் வரைக்கும் உள்ளது சஞ்சித கர்மா, முன்வினை. 3 வயதிலிருந்து செய்வதெல்லாமே சொந்த பிரார்த்த கர்மா, தன்வினை. இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்து ஆகாமிய கர்மம் சொல்லக்கூடிய பின்வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. அந்த எண்ணம் மூளையில மோதி புலன்களில மோதி மீண்டும் சொல் செயலாக மாறுகின்றன. இதுதான் கர்மத்துடைய அமைப்பு. அப்போ இறைவன் எங்கே எழுதுகிறான் என்றால் அந்தந்த ஆத்மாவின் உடல் மையத்தில் அமைந்திருக்கின்ற ஜீவாந்த களத்திலே எழுதுகின்றான். அந்த அனுபவங்களின் அலை வேகம் 14 முதல் 40. இது அனைத்து உயிர்களுக்கும் உள்ள வேகம். 13 முதல் 8 வரைக்கும் உள்ளது பரமாத்ம நிலை. அங்கே பதிவுகள் போகாது. பரமாத்மா தான் அறியும். நம்ம சொல்றாங்க இல்லையா, தெய்வத்துக்கு தெரியாம செய்ய முடியாது சொல்றாங்க இல்லையா, அது சுத்தவெளி அல்ல. நாம் செய்வதை அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் என்பது பரமாத்மா என்பது மட்டுமே. பரமாத்மாவின் அலை வேகம் 8 முதல் 13. அதனால் அதற்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் என்று பேர், ESP, புலன் கடந்த அறிவு என்று பேர். அப்ப பரமாத்மா அறியும், ஆனால் அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அறிந்தேன் என்பது உள்ளே ஒரு சாட்சியை வைத்து வருகின்ற வார்த்தை. நான் பார்த்தேன் என்றால் என்ன பொருள்? ஏற்கனவே பார்த்த பதிவு என்னிடத்துல இருக்கிறது, அதை மையமாக கொண்டு சாட்சியாக கொண்டு நான் சொல்லுகின்றேன் நான் பார்த்தேன். இது போல் பரமாத்மா சொல்ல முடியாது. ஏனென்றால் பரமாத்மாவுக்கு மைய புள்ளி கிடையாது, அதுக்கு கருமையம் கிடையாது. அதனாலே அனைத்தையும் அறியும், ஆனால் அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. எனவே அறிந்தவனும் அறிந்தேன் என்று சொல்லக்கூடியவனும் மனிதனாகத்தான், ஜீவனாகத்தான் இருக்க முடியும்.
ஆனா 14 முதல் 40 வரைக்கும் பதிகின்ற அனுபவங்களே நமக்கு வினை தொகுப்பாக அமைந்திருக்கின்றன. இதுவேதான் அந்தந்த காலத்தில் எழுச்சி பெற்று விளைவுக்கு வருகிறது. சரி, எந்த காலத்தில் செய்தது எந்த காலத்தில் வெளிப்படும்? இப்போ சிகரெட் குடித்தால் கேன்சர் வரும். குடித்த அத்தனை பேருக்கும் கேன்சர் வந்து விட்டதா? இல்லையே. அப்போ சிகரெட்டுக்கும் கேன்சருக்கு சம்பந்தம் இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் வரல? எத்தனை சிகரெட் குடித்த பிறகு கேன்சர் வர வேண்டும் என்பதற்கு ஒரு விதி உண்டு. அதுக்கு சில காரணிகள் உண்டு. சில பேர் உடம்பு நல்லா தாங்குச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆகும். உடம்பு வீக்கா இருந்தா சீக்கிரம் வரும். அதே போல் ஒரு நாளைக்கு 1 சிகரெட் குடிக்கிறாங்களா 10 சிகரெட் குடிக்கிறாங்களா அது கணக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணெய் செயல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. முதல் இந்த கோட்பாட்டை தத்துவ உலகத்திற்கு அறிமுகம் செய்த ஒரே மகான் வள்ளுவ பெருந்தகை. அவருக்கு பிறகு மீண்டும் இதே கருத்தை தெளிவுபடுத்திய மகான் வேதாத்திரி மகர்ஷி மட்டுமே. இந்த 2 பேரை தவிர இந்த கருத்தை வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவு நுட்பமான விஷயம் பாருங்க. இதுல ஒரு செயலுக்குரிய விளைவு எப்படி எங்கே வரும் என்று நிச்சயிப்பதற்கு இயற்கை இந்த 5 காரணிகளை கோட்பாடுகளாக வைத்திருக்கிறது. பொருள், கருவி, காலம், வினை, இடம். இவற்றுக்கு ஏற்ப இருள் தீர எண்ணெய் செயல் என்றால் வள்ளுவ பெருந்தகை. இருள் என்றால் துன்பம். அப்ப இந்த 5 கோட்பாடுகளே உன்னுடைய கர்மாவுக்கு விளைவை நிச்சயிக்கிறது. அந்த விளைவிலே துன்பம் வராமல் பார்த்துக்கொள். இப்ப என்ன சொல்றோம்? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இந்த பக்தர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, எப்படி நம்புறாங்க என்றால், துன்பம் வருகின்ற போது முருகா என்று கத்திவிட்டால் அது அங்கேயே நின்றுவிடும், நமக்கு வராது என்று நம்புகிறார்கள். அப்படி நின்றது யாருக்காவது இருக்கா? சாட்சி உண்டா? எனக்கு துன்பம் வந்த போது முருகா என்று அலறினேன், அது அங்கேயே நின்று விட்டது. அனுபவம் யாருக்காவது உண்டா? என்ன பொருள்? விநாயகனே வினை தீர்ப்பவனே அங்க ஒரு பக்கம். அப்ப என்ன பொருள் என்றால், தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தர்மம் தவறாமல் வாழ்கின்ற பக்குவத்தை பெறுகின்ற போது அந்த இறை பக்தி, பய பக்தி என்னை துன்பத்திற்குரிய பாவத்தை செய்யாமல் என்னை காக்கிறது. வந்த வினையும் வருகின்ற, வந்த என்றால் இப்ப முன்னாடி நிக்குது, வருகின்ற இனிமேல் வரக்கூடியது, இந்த 2 வினைகளும் நான் தெய்வத்தோடு இணைந்திருக்கின்ற போது அவை என்னை பந்திப்பது இல்லை. ஒரு தவறான காரியத்தை கொண்டு செய்கின்றாங்க. இறைவனோடு இணைந்த இருந்த மனிதன் என்றால் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். உனக்கு பதவி போயிடும், வேலை போயிடும், போனா போயிட்டு போகுது, கவலைப்பட மாட்டான். ஆனா செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். இப்படி அந்த தெய்வ பக்தி துன்பம் செய்யாமல் தர்மத்தை விட்டு விலகாமல் என்னை காக்குது என்று பொருளே தவிர விளைவு கலங்குது என்று பொருள் அல்ல. வினை வேறு, விளைவு வேறு. வினை என்பது மூலம், அந்த மூலத்திற்கு வருவது விளைவு. அப்போ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே என்றால், வந்து நிற்கின்ற அதர்மம், வரப்போகின்ற அதர்மம் நான் பக்தியிலே ஆழ்ந்து விட்டால், தெய்வத்தோடு இணைந்து விட்டால், அந்த தர்மம் என்னை காக்கின்ற போது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அதிலிருந்து என்னை காப்பாற்றுவான் என் இறைவன் என்பதுதான் பொருளே தவிர, நீ எல்லா கேப்பாத்தனும் பண்ணிக்கோ, நீ முருகான்னு சொன்னா காப்பாத்தணும் அர்த்தமே கிடையாது. அப்படி எவனையும் காப்பாத்தியதா சரித்திரமும் கிடையாது. அதனால அந்த வினை என்பது நம்முடைய
ஆத்மாவிலே பதிந்து அதுக்கு தகுந்த விளைவை தரும் என்பதனால் இருள் தீர எண்ணி செயல் ஆராய்ந்து பார்த்து துன்பம் வராத வகையிலே உன்னுடைய எண்ணம் சொல் செயலை முறைப்படுத்திக் கொள் என்று வள்ளுவ சொல்கிறார். மகர்ஷி கவி சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த குறளுக்கு சமமான, இன்னும் சொல்ல போனால் இதற்கு ஒரு முழுமையான விளக்கத்தை தருகின்ற கவி மகர்ஷியுடைய கவி. செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே. அதே 5 கோட்பாடுகள். செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து ஒய்குவோம் என்கிறார் மகர்ஷி. செய்கின்ற செயல் திறமை நோக்கம் காலம் இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. எப்படி வெளிப்படுது விளைவு? எப்படி வெளிப்படுது என்றால் சீர் விளைவாய். சீர் என்றால் இயக்க சீர்மை, தர்மத்திற்கு ஒத்தபடி செயல்படுவது, இயக்க ஒழுங்குக்கு ஒத்தபடி செயல்படுவது. சீர் என்றால் இயக்க ஒழுங்கு, தர்மம் என்று அர்த்தம். சீர் விளைவாய் அந்த தர்மத்தின் விளைவாக தெய்வநீதிக்கு இணைந்திருந்தால் நன்மையையும் தெய்வநீதிக்கு முரண்பட்டிருந்தால் துன்பத்தையும் அந்த காந்தத்தின் வழியாக நமக்கு தருகின்றான். சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே தெய்வமே. வையகத்தில் வாழ்வோர்க்கு, இந்த பூமியிலே வாழ்கின்ற மக்களுக்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து ஒய்குவோம். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம், இந்த 4 அனுபவங்களும் செய்கின்ற செயல் திறமை நோக்கம் காலம் இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப காந்த வழியாக துல்லியமாக அந்த இறை நீதி நமக்கு தீர்ப்பளிக்கிறது. அப்போ துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது வாழ்க்கையின் நோக்கம். இதுதான் அறிவின் நிலைப்படிகள். இதை புரிந்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை முறைப்படுத்தி கொண்டால் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இதோடு இந்த சிந்தனை நிறைவு செய்வோம். மீண்டும் சில கருத்துக்களை அடுத்த வகுப்பிலே நாம் மேற்கொள்ளுவோம். அது வரைக்கும் இந்த கருத்துக்களை மீண்டும் சிந்தித்து தெளிபெற வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னத்த சொல்றது ஐயா, இது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி என்றுதான் சொல்லலாம். இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வாசித்த மாதிரி இருக்கு ஐயா. ஒரு பிஹெச்டி அப்படியான ஒரு இதுக்கு உண்மையில இது என்னன்னு சொன்னா ஆழ்ந்த மிக மிக ஆழ்ந்த நிலைக்கு போய் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வை ஒரு கட்டுரையாக வெளிப்படுத்தும் பொழுது எப்படி இருக்குதோ அந்த வகையில தான் இது இருக்குது. திருப்பி திருப்பி இந்த ஸ்பீச்சை கேட்கணும் நாங்க. உண்மையாகவே அந்த உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து கூடி எப்படி வந்தது என்று சொல்லி, அதாவது வரி வடிவம் புள்ளிகளின் கூட்டு, புள்ளிகளின் அணிவகுப்பு, ஒலி வடிவம் மௌனம் ஒலியாகி அது புள்ளியும். அப்ப எத்தனை மாற்றங்கள் அந்த வகுப்பு. மிக அழகான ஒரு ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம் ஐயா. தலைவர் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. கதைங்க ஐயா. தலைவர். இன்பம் துன்பம் பேரின்பம், இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம், அமைதி பேரின்பம் சொல்லிட்டு என்னத்தை அதான் அவர் சொன்ன மாதிரி ஐயா, நீங்க வந்து இந்த செயல்விளைவு தத்துவத்தை நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். செயல்விளைவு தத்துவம் அப்படி சொன்னா அந்த இறை நிலையில அந்த சுத்த வெளியில பதிவே இல்லை அப்படின்ட்டீங்க. அங்க கர்மயோகா பதிவே இல்லை. அது நேரா வந்துச்சு. அது சூழ்ந்து அழுத்தும் போதுதான் அந்த அதை அது இறைநிலை சூழ்ந்து அழுத்துறதுனாலதான் அங்கதான் உருவாகுதுன்னு அப்படி சொல்றீங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இதை வந்து அவர் சொல்ற மாதிரி இது வந்து
ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஐயா. நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்ணதாசன் பாடல், வள்ளுவர் விட்டு வள்ளுவர் வள்ளலார் திருவள்ளுவருடைய கவி இதெல்லாம் போட்டு மகரிஷி தத்துவத்தையும் வச்சு எழுதிருக்கீங்க. நானும் கிட்டத்தட்ட 4 பக்கம் எழுதிட்டேன். அது முடியாது முடியாது 4 பக்கம்